24 மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்கள். பாடகி கே.எஸ். சித்ரா தமிழ் தெரியாமல் பாடி மெகா ஹிட்டான பாட்டு. மேலும் சித்ரா குறிப்பிட்டுள்ளார், இசை அமைப்பாளர்களுடன் இணைந்து பாடலின் உணர்ச்சியையும் தாளத்தின் சிக்கல்களையும் சரியாக கையாள்வது பாடகரின் தொழில்நுட்ப திறனையும் தேர்வு செய்கிறது. பாடகி சித்ரா தமிழ் பாடல்களை பாடுவதில் உள்ள சவால்கள் குறித்து பல நேர்காணல்களில் விவரித்துள்ளார். குறிப்பாக தமிழ் மொழியின் நுணுக்கங்கள், உச்சரிப்புகள் மற்றும் உணர்வுகளை துல்லியமாக வெளிப்படுத்துவது கடினம் என அவர் கூறுகிறார். தமிழ் பாடல்களின் மெலடி மற்றும் இலக்கியத்தின் ஆழம் தன்னை எப்போதும் ஈர்க்கிறது. அதே நேரம் சில பாடல்களில் உள்ள சிக்கலான தாளங்கள் மற்றும் வார்த்தை ஜாலங்களை கையாள்வது மிகவும் சவாலானது என்றும் அவர் தெரிவிக்கிறார். சித்ரா சுட்டிக்காட்டும் முக்கிய சவால்களில் ஒன்று மொழி மற்றும் உச்சரிப்பு. தமிழ் மொழியின் தனித்துவமான உச்சரிப்புகள் மற்றும் மென்மையான ஒலிகளை சரியாக வெளிப்படுத்துவது குறிப்பாக பிற மொழி பின்னணி கொண்டவர்களுக்கு மிகுந்த முயற்சியை தேவைப்படுத்துகிறது. மேலும் தமிழ் பாடல்களில் உள்ள இலக்கிய நயம் மற்றும் ஆழமான அர்த்தங்களை குரலில் உணர்ச்சியுடன் வெளிப்படுத்துவது பாடகரின் திறனையும் பாடலின் மனதுடன் இணைப்பையும் தேர்வாக காட்டும் முக்கிய அம்சமாகும். அதோடு மெலடி மற்றும் உணர்ச்சி வெளிப்பாடு பாடகியின் முக்கிய பங்கு. பாடலாசிரியர் விரும்பிய உணர்வுகளை பாடலின் ராகத்துடன் இணைத்து ரசிகர்களுக்கு உணர்ச்சி மிக்க அனுபவமாக கொண்டு வருவது சவாலான காரியமாகும். சில பாடல்களில் உள்ள விரிவான தாளங்கள், கலைமிகு வார்த்தை அமைப்புகள் மற்றும் தனித்துவமான இசை அமைப்புகள் கூட பாடகருக்கு கடுமையான சவாலாக இருக்கிறது. மேலும் சித்ரா குறிப்பிட்டுள்ளார், இசை அமைப்பாளர்களுடன் இணைந்து பாடலின் உணர்ச்சியையும் தாளத்தின் சிக்கல்களையும் சரியாக கையாள்வது பாடகரின் தொழில்நுட்ப திறனையும் தேர்வு செய்கிறது. தமிழ் பாடல்களில் உள்ள பாரம்பரிய மற்றும் நடத்திய இசைக்கூறுகள் கூட பாடகர் சித்திரத்தை பிடிக்கும் வகையில் கையாளப்பட வேண்டும். இந்த சவால்களை வெற்றிகரமாக கையாள்வது பாடகரின் தனித்துவத்தை வெளிப்படுத்துவதற்கும் ரசிகர்களை இசைக்கோவிலில் ஈர்க்கவும் உதவுகிறது. நான் இங்கு வந்து தமிழில் முதல் பாடிய பாடல் பூஜைக்கு ஏத்த பூவிது தான். அது ஒரு மாதிரி கிராமத்து வழக்கில் இருக்கும். அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்று பகிர்ந்துள்ளார் ஒரு நேர்காணலில். சுருக்கமாக சொன்னால், பாடகி சித்ரா தமிழ் பாடல்களை பாடுவதில் மொழி, உச்சரிப்பு, இலக்கிய நயம், மெலடி, உணர்ச்சி, தாள சிக்கல்கள் மற்றும் இசைக்கூறுகள் ஆகியவை அடங்கிய பல சவால்களை எதிர்கொள்கிறார். இதனை சரியாக கையாளுவதன் மூலம் தமிழ் பாடலின் தனித்துவம், அழகு மற்றும் உணர்ச்சி முழுமையாக ரசிகர்களுக்கு பரிமாறப்படுகிறது.